வாழைக்கட்டை தேர்வு. அதாவது வாழைக்கட்டை நம்ம நம்மளே நம்ம தோட்டத்தில் இருந்து வைக்கும் போகும்போது எப்பயுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி கண்டா தேர்வு பண்ணணும். அதாவது இந்த இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், இப்படி கண்டா தேர்வு பண்ணணும். அப்போ இப்படி கண்டா தேர்வு பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டையோட வளர்ச்சிகளும் நல்லாயிருக்கும். அதாவது இதுவே அதிகம், இதுக்கு மேலெலாம் நம்ம வளரக்கூடாது. இப்படி கண்டா நம்ம தேர்வு பண்ணணும். இப்படி நீங்கள் தேர்வு பண்ணிவிட்டு இந்த வேர்களை மட்டும் இன்னும் நல்லா சீச்சு விட்டுட்டு நான் எப்பயுமே இப்படியே கண்டை ஊண்டிடுவேன். இதோட ஊண்டிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குருத்தடிச்சு வளர்ந்துடும். அப்போ நம்மளுக்கு வளரும் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே தான் கண்டு வளரும். நான் எப்போயுமே இப்படி தான் ஊண்டுவேன். எல்லா கண்டுமே நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தானா இப்படி தான் ஊண்டுவேன். இப்போ இதிலேருந்து நான் ஏன் கண்டு எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தாருக்கு விட்டாச்சு. அதாவது ஓயாமல் நம்ம கண்டு எடுத்தோம்னா தூரில் நம்ம எப்போயுமே மண்கள் நினைக்க மாட்டோம். எப்போயுமே கண்டு வச்சதோடு சரி. நம்ம அங்கே மம்பட்டிக்கு வேலையே இருக்காதுங்க பாருங்கள். தூரில் சுத்தமாகவே மண்ணே இருக்காது. எல்லாம் கண்டு எடுத்த பள்ளங்கள். அதுக்கடுத்த கண்டு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து 10 கண்டு இருக்குது. இப்போ இது 4வது தாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 4வது தாரு. எப்படி பார்த்தாலும் லக்கங்கள் நல்லா தான் வச்சுருக்கு. இது ஏலக்கி அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்மகிட்ட ஒரு 15 ரகங்கள் இருக்கிறதுனால எந்த வாழை என்ன ரகம்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது.